வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம டியூஸ்டே 10ஆம் தேதி மண்டே வந்து தமிழ் நேற்று பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதாவது ஆறாவதுல செகண்ட் டேர்ம், 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் முதல் 2 யூனிட்ஸ். அதாவது ஒரு யூனிட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், செகண்ட் யூனிட்ஸ் வந்து ட்ரிப் டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு கைடு தான். யூனிட் 1ல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் இருக்குது, 2 வந்து ட்ரிப் டு ஊட்டி இருக்குது. இந்த 2 லெசன் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் புக் இருந்துச்சுன்னா புக்லேயே கூட படிச்சுக்கலாம். மார்க் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். அங்கங்கே 1 மார்க்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், விளையாட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் பற்றி இருக்குது. இங்கே பாருங்கள், கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ் அப்படின்னு ஆரம்பிச்சுக்க அந்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மித்தாலி துரைராஜ், an Indian cricketer and captain of the Indian women's cricket team. அப்போ மித்தாலி துரைராஜ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் ஆடவர் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியோட அவர் தான் வந்து கேப்டனாக இருக்கார். ஓகேங்களா? அடுத்து however I was taken surprise எங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் வந்து ஏஜ் 10ல் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க இந்தியன் டீமுக்கு வந்து செலக்ட் ஆன ஏஜ் 17ல். மித்தாலி ராஜ் வந்து எங்கே வந்து வசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். ஓகேங்களா? ஹைதராபாத்தில். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி தான் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. 7 கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து 7 50s போட்டிருக்காங்க அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயரில். அதாவது ஒரு டைம் வந்து 50 ரன்ஸ்க்கு அபவ் அடிக்கிறாங்கன்னா அடுத்த மேட்சும் அதே மாதிரி 50 ரன்ஸ்க்கு அபவ் அடிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு வந்து நிக் நேம் இருக்குது ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியமானது. டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மித்தாலி துரைராஜ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பேர் தான். பாருங்க, அடுத்து இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நம்ம திருப்பி ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. சரி, இன்னொருத்தர் மித்தாலி துரைராஜ் அண்ட் அனதர் உமன் பிளேயர் ஸ்மிருதி மந்தனா, அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்டரி ஒன்று பெற்றிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2018 February 23 அன்னைக்கு விமன்ஸ் T20 இன்டர்நேஷனலில் 2 பேரும் சேர்ந்து வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டூ யூ நோன்றது ரொம்ப முக்கியமானது. விமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் இஸ் ஓல்டர் தென் மென்ஸ். அதாவது இப்போ 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து வருது இல்லைங்களா, ஆட வருது, மென்ஸ் வருது இல்லைங்களா, ஆண்கள் கிரிக்கெட்டை விடவும் பெண்கள் கிரிக்கெட் வந்து ரொம்ப பழையசுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1973 த விமன்ஸ் வேர்ல்டு கப் வாஸ் ஃபர்ஸ்ட் ஹெல்ட் இன் இங்கிலாந்தில். 1973 இங்கிலாந்தில் நடைபெற்றது. முதல்ல வந்து பெண்களுக்கான உலகக்கோப்பை நடைபெற்ற நாடு வந்து இங்கிலாந்து. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து மென்ஸ் கிரிக்கெட் 1975 தான். இது 73, 1975 தான் வந்து ஆடவர் மென்ஸ் இப்போ நடக்கிற ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டி வந்து 1975 தான் முதல்ல, அதுவும் இங்கிலாந்து தான் நடக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து உஷாராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷாராணி வந்து ஒரு காவல் அதிகாரி. அவங்க வந்து கபடி சாம்பியனாக இருக்காங்க. கர்நாடகாவில் அவங்க வந்து வசித்து வராங்க. ஓகேவா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸு, அவங்க வந்து கபடி பிளேயர். ஓகேங்களா? இவ்வளோதான். இவரை பற்றி வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக எதுவும் இல்லை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அவங்கள பற்றி உஷாராணி ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2018 தங்கம் வென்றார். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 2012 முதல் 17 வரையில் மொத்தமாக 12 முதல் 17 வரையில் 6 கோப்பை உலக கோப்பை நடக்குது கபடியில். 6 கபடி உலக கோப்பையும் தொடர்ச்சியாக வந்தது இந்திய அணி தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியா ஹாஸ் won all 6 women's கபடி வேர்ல்ட்ஸ் கப் played from 2012 to 17 வரைக்கும். ஓகேங்களா? 6 victories. அடுத்து PV சிந்து. நம்ம வந்து ஏற்கனவே மித்தாலி துரைராஜ் பற்றி பார்த்தோம். ரெண்டாவது வந்து இவங்க பேர் உஷாராணி கபடி பிளேயரை பற்றி பார்த்தோம். மூணாவதாக பார்க்க போது நம்ம PV சிந்து, புர்சலா வெங்கட சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பேட்மிண்டனில் வந்து ரொம்ப பெரிய பிளேயரு.
இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துங்க. 2016 ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம், 2016 ஒலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சாய்னா நேவால் அவங்களும் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் தான். அவங்க வந்து 2012 ஒலிம்பிக்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல், வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேரை பற்றி படிக்கிறோம். ஒன்று பிவி சிந்து, இன்னொன்று சாய்னா நேவால். பிவி சிந்து வந்து 2016 ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம். இதே வந்து சாய்னா நேவால் வந்து 2012 வெண்கல பதக்கம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க. இவங்க பிவி சிந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரோட கேமை பார்த்துட்டு வந்து அவங்க என்கரேஜ் ஆனாங்க, இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலேலா கோபிசந்த் அவரோட தான். அப்புறம் இவங்க மெஹபூப் அலி அப்படின்றவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. மெஹபூப் அலி கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. சிந்து ஃபஸ்ட்டு லேர்ன்ட் இஸ் பேசிக்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் மெஹபூப் அலி. அவர்கிட்ட தான் வந்து பேட்மிண்டன் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து புலேலா கோபிச்சந்தோட அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க, பேட்மிண்டன் அகாடமியில். ஓகேங்களா, அந்த இடத்துல அவங்க இன்னும் நல்லா கற்றுக்குறாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து இவங்களோட ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அது பின்னாடி வரும். இங்கே பாருங்கள், பிகாம் அவங்க படிச்சதுக்கு வந்து பிகாம் படிச்சிருக்காங்க. 3 விருதுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஒன்று அப்படியே கீழே இருந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுனா அவார்டு 2013 முதல்ல அர்ஜுனா அவார்டு வாங்குறாங்க. அதன் பிறகு வந்து பத்மஸ்ரீ அவார்டு, இந்தியாவின் 4வது உயரிய குடிமகளுக்கான விருது 2015. 2016 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வாங்குறாங்க. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 2016 தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில்வர் ஒலிம்பிக்ஸில் தான் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருப்பாங்க. நாங்கள் ஏற்கனவே படித்தோம். ஸோ அப்போ சில்வர் மெடல் அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டே கொடுக்குறாங்க. இது வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து என்னன்னா விளையாட்டுத்துறையில் வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய உயரிய விருது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா. சரிங்களா, 2013 அர்ஜுனா அவார்டு, 2015 சிவிலியன் அந்த பத்மஸ்ரீ அவார்டு, 2016 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு. அடுத்து பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து எதுவும் இல்லை. இப்போ வந்து வேர்டு சினானம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகக்னைஸ் அப்படின்னா என்ன, ரெகக்னைஸ்னா சினானமில் வந்து ஒன் ஆஃப் த வேர்டு, இது மட்டும் தான் இல்லை, ஒன் ஆஃப் த வேர்டு வந்து நோன், அக்னாலஜ், அக்செப்டட், ப்ரிவிலேஜ், ஹானர் அல்லது அட்வான்டேஜ். ஹானர்ன்றது கரெக்டான மீனிங்கு. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா ஃபாலோவிங் அல்லது சீரியல், கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி அல்லது கேரக்டர். இன்ஸ்பிரேஷன்னா ஸ்டிமுலஸ், மோட்டிவேஷன் நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பேஷன் போது டிசைரு. ஷாண்டி டவுன், புவர் ஏரியா, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத நம்ம கம்பல்சரி கேட்பாங்க. மற்றதெல்லாம் வந்து அவ்வளோவா வரலைன்னா கூட வித்தியாசமாக இருக்கிறது கண்டிப்பாக வரும். ஷாண்டி டவுன் வரும். அன்ஃபுல்ஃபில்டு, அன்ரியலைஸ்டு. ப்ராமினன்ட், நமக்கெல்லாம் பர்மனெண்ட் தெரியும், இது ப்ராமினன்ட்னு அது நோட்டிசபிள், தெளிவாக எல்லாரும் கவனிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. சரி, அடுத்து டிட்டர்மைண்ட், வில் பவர். ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். சிவிலியன்னா யார், ஆர்டினரி பீப்புள். சர்பஸ்னா எக்ஸீட், அது காம்ப்ளிமெண்ட்னா ட்ரிபியூட் அல்லது அப்ளாஸ். அப்சல்யூட்னா பர்ஃபெக்ட். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அப்படியே பார்த்துக்குங்க. இந்த நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அந்த கூகுள் டிரைவோட லிங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். டவுன்லோடு, இந்த சிம்பிள் டவுன்லோடு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆண்டனம்ஸ் மீனிங்ஸ், சினானம்ஸ், ஆண்டனம்ஸ் படிச்சுக்கங்க. அது ஆண்டனம்ஸ் வருது. சக்ஸஸ்க்கு ஆப்போசிட் வந்து டிஃபீட் அல்லது ஃபெயிலியர். இன்ட்ரெஸ்டிங்க்கு ஆப்போசிட் வந்து போரிங். ஜென்ரலுக்கு ஆப்போசிட் வந்து ப்ரைவேட் அல்லது ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸ்டார்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டாப்பு, அப்பாயின்மெண்ட், ரிஜெக்ட், பிகினிங், கன்க்ளூஷன், அன்ஃபோல்டு, ஃபோல்ட், பெட்டர், வர்ஸ், இன்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங், யங், ஓல்டு, ஹம்பிள், ப்ரவுட் அல்லது பிரேவ், ஃபர்கட், ரிமெம்பர், விக்ட்ரி, ஃபெயிலியர், அன்பீட்டன், அப்போ பீட்டன்னு சொல்லிக்கலாம், அல்லது டெஃபீட், செல், பை, ஹார்ட், சாஃப்ட், இன்ஸ்டன்ட்லினா உடனடியாக, எவென்ச்சுவலினா மெதுவாக, அல்லது கிராஜுவலின்னு சொன்னாலும் படிப்படியாகன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஓன், லாஸ்ட், இன்டர்நேஷ்னல், லோக்கல், ஃபேக்ட், லை, ரெகுலர், இர்ரெகுலர். இந்த ஆண்டனம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்கள், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஓகே, இதில் ஒரு சில கரெக்டாக இருக்கிறத மட்டும் வேணால் படிச்சுக்கலாம். த பாய் ஸோ இன்ஸ்பயர்ட் மித்தாலி ராஜ் வாஸ் ஹாப்பி ஃபர்ஸ்ட் பிளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
நான் படிச்சது தான், இது திரும்பி படிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் லெவல். இங்கே முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிவி சிந்து பற்றி ஒரு 4 பாயிண்ட் முக்கியமாக. அவங்க வந்து சில்வர் மெடலிஸ்ட் எப்போ 2016 ரியோடி ஜெனிரோ ஒலிம்பிக்கில், அது ரொம்ப தெரியும். அடுத்து புலேலா கோபிச்சந்த் சாம்பியன் ஆஃப் இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டன், அதுவும் நமக்கு தெரியும். அவங்களோட மேட்சை பார்த்தா இவங்க இன்ஸ்பயர் ஆனாங்க. கோபிச்சந்த் அப்சர்வ்டு ஹர் ஆட்டிடியூட் அண்ட் இட் நெவர் சே டை ஸ்பிரிட். இந்த நெவர் கிவ் அப்னு வாங்கல, விட்டு கொடுக்காத தனம். விட்டு கொடுக்காத தனம்னா அதாவது எளிதில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத மனம்னு அர்த்தம். நீங்கள் விட்டு கொடுக்காதுன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கூடாது. ஓகே, அவங்க எங்கே படித்தாங்க? கோபிச்சந்த் அகாடமி. மித்தாலி ஜொரேராஜ் இஸ் த கிரேட் இந்தியன் உமன் கிரிக்கெட்டர். ஷீ இஸ் த ஹையஸ்ட் உமன் ரன் ஸ்கோரர் இன் உமன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ஜொரேராஜ். ஓகேங்களா, அவங்க 6000 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து டெண்டல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் அப்படின்னு போற்றப்படுகிறார். இவர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கார். எந்த வருஷம்னு நீங்கள் இது கூகுள் பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து உஷாராணி பற்றி நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அவங்க வந்து காப் கம் கபடி பிளேயர். ஓகே, கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. கபடியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். பிவி சிந்து சில்வர் மெடல் 2014, தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களோட கோச் வந்து மெஹபூப் அலி. அடுத்தவங்க கோபிச்சந்தும். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா 2016, பத்மஸ்ரீ 2015, அர்ஜுனா அவார்டு 2013. நீங்கள் அர்ஜுனா அவார்ட்லேருந்து இப்படி ஞாபகம் வச்சுங்க ரிவர்ஸில். ஓகே, இதுக்கப்புறம் நமக்கு இல்லை இதெல்லாம். உஷா ராணி கபடி கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் 2018. ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த பேஜ் ரொம்ப முக்கியங்க. உஷா ராணி கபடி கம் போலீஸ், அவங்க வந்து யார்? 2018 ஒலிம்பிக் ஏஷியன் கேம்ஸில் 2018 ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். பிவி சிந்து பேட்மிண்டன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த கதை நிறைய முறை சொல்லியாச்சு. மித்தாலி துரைராஜ் பத்மஸ்ரீ அவார்டு எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015. அர்ஜுனா அவார்டும் வாங்கியிருக்காங்க 2003. ஸோ இந்த பேஜ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு படிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து திங்க் அண்ட் டான்ஸ், இதெல்லாம் ரொம்ப பெருசு இல்லை. அடுத்து மேட்ச் த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இதில் ஒன்று மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, மீதெல்லாம் கரெக்டாக இருக்குது. டென்னிஸ்க்கு ராக்கெட், கோல்ஃபுக்கு கிளப்பு, வாலிபாலுக்கு நெட்டு, ஆர்ச்சரிக்கு பவ் அண்ட் ஆரோ. ஆனால் இந்த ஃபுட்பாலுக்கு தான் வந்து இந்த ஹெல்மெட்டுங்கிறது கொஞ்சம் இடிக்குது. ஓகேங்களா, மீதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். சரி, அடுத்து இங்கே மீனிங் இந்த மாதிரி கொடுப்பாங்க. மீனிங் ஆஃப் த இட்டலைஸ்டு வேர்டு பாருங்க. ப்ரிவிலேஜ்னா ஹானர், சர்ப்ரைஸ், அமேஸ், ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராட்டம் தான், ஃபைட்டுன்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்பர்ட்னா அதில் வந்து திறமையானவர்கள், ஸ்கில்டு பர்சன் சொல்லலாம். ஆப்போனண்ட்னா எதிரி, காம்படிட்டர்னாலும் போட்டியாளர்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் வேர்டு இங்கே பாருங்க, ஆப்போசிட் தான் நம்ம சொல்லி ஆகும். சக்ஸஸ்ன்னு கொடுத்துருந்தா அதுக்கு ஃபெயிலியர்னு எழுதணும். இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருந்தா நீங்கள் அன்இன்ட்ரெஸ்டிங் அல்லது போரிங்னு எழுதணும். ஜென்ரல்னு கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அல்லது ரெகுலர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸ்டார்ட் அப்படின்னா ஸ்டாப்பு, அப்பாயிண்ட் அப்படின்னா ரிஜெக்ட். ஓகேங்களா, ஆண்டனம் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்குன்றதுனால நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கிராமர் பார்த்துக்கலாம். Look at the picture and fill in the blanks with suitable words. There is a big ground in my school. காமனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிக் கிரவுண்ட் வரும். இங்கே இது ஒன்றும் இதில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. இது கிராமர்னு சொல்லியிருக்காங்க. சரி, when there are 2 or more adjectives together they appear in the following order. ஓகே, என்ன ஆர்டரில் வருமா? குவான்டிட்டி 1, 5, 9. Quality of opinion brave, great, amazing. Size small, tall, big. Age old, young, adult. Color purple, dark, green. ஓகே, என்னங்க இதெல்லாம் ஒன்றும் ஒரு விஷயமாக தெரியல எனக்கு. சரிங்க, பார்க்கலாமா? சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட், இந்த மாதிரி கேட்கும் வாய்ப்பு இல்லை. டைனி, ஸ்மாலு, லிட்டிலு, பியூனி, இது எல்லாமே வந்து சின்னதுன்னு தான் அர்த்தம். எனார்மஸ்னா பெருசுங்க. ஆம்பிள், கிரேட்டு, பிளென்டிஃபுல், ஜெனரஸ், ரெஸ்ட்ரிக்டடுங்கிறது தான் வித்தியாசம். கைண்டு பாருங்களா, கன்சர்ன்டு, சேரிட்டபிள், ஜென்டில், இது எல்லாமே கைண்டோட மீனிங். ஹாஷ்னு அப்படி கிடையாது, குயல்னு அர்த்தம். ஹார்ஷ் டிரைவ் பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் கொடூரமாக வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி. ஹானஸ்ட், ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர், டிசைட்ஃபுல் கிடையாது, ஹானஸ்டில் வராது. அடுத்து சியர்ஃபுல் அப்படின்னா பிரைட்டு, கே, கண்டென்டட், லோ. சேர்ஃபுல்ன்றது லோ, இது வித்தியாசமாக இருக்குது, தப்பு. இது எல்லாமே வந்து சேர்ஃபுல்லுக்கு ஓரளவுக்கு பொருந்தும். அடுத்து இதெல்லாம் ரைட்டிங்க்கு ஸ்கில் வந்து குழந்தைங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் லெவலு.
இப்போ அடுத்து நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் டேர்மில் முதல் பாடம் இல்லையா, இதில் வந்து டீம் ஒர்க்னு ஒரு போயமும் இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கணும். டீம் ஒர்க்ன்ற போயம் எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். டீம் ஒர்க்ன்ற போயம் எழுதினவர் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். சரிங்க. இவர் என்ன எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் courage and skill. It's all very well to have courage and skill. இந்த முதல் லைன் எப்பயுமே எந்த போயம்லையும் முதல் லைன் பார்த்துங்க, அந்த முதல் லைன் எந்த போயம்னு பார்த்துங்க, அதோட ஆத்தர் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமானது. சரி, இவரை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மெக்சிகன் கவிஞர் என போற்றப்பட்டவர், மக்களின் கவிஞர் என்று போற்றப்பட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. is the poet of the people, the laureate of Michigan அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஆல்பர்ட் கஸ்ட். ஓகேங்களா, எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். இந்த போயம்ல அப்புறம் வேற என்னன்னா, இந்த fill in the blanksல ஷார்ட் வேர்ட்ஸ், இது என்ன சொல்லுவோம்னா கிளிப் வேர்ட்ஸா கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். கான்ட்ராக்ஷன் இஸ் ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஐ வில் அப்படின்னு படிப்போம், அது ஐ வில்னு கொடுப்போங்க. வி வில் நாட்ன்றத நம்ம வி ஓன்ட்ன்றோம்ல, அந்த மாதிரி தான் கவனிங்க. இட் இஸ் அப்படிங்கிறது நம்ம இட்ஸ்ன்னு படிக்கிறோம். இட் ஆஸ் ப்ளஸ் வர்பு 3, அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். டஸ் நாட் அ டசன்ட்னு சொல்றது, தேர் இஸ் அ தேர்ஸ்ன்னு சொல்றது. இந்த ஈஸுக்கு பதிலாக ஹேஸ் ப்ளஸ் வர்பு 3. ஹேஸ் வந்தாலே ஹேஸ் வந்தாலே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா, ஹேட், அதனால வர்பு 3 தான் வரும். ஹேடு ஹேவ் ஹேஸ் இதெல்லாம் வந்தா. யூ வில்ன்றது யூ வில், தட் இஸ்ன்றது தட்ஸ், ஐ ஹாவ்ன்றது பாருங்க ஐ ஹாவ். ஹி வுட் அல்லது ஹி ஹேட் வர்பு பாஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹேட் வந்து வர்பு 3 வந்தாலும், ஹேஸ் வந்து வர்பு 3 வந்தாலும், இந்த ஹேஸ் வந்தால் எஸ் போட்டுக்கணும், ஹேட் வந்தால் டி போட்டுக்கணும். வுட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆர் நாட் அ ஆர்ன்ட்டு, இஸ் ஹி ஹேஸ் அ இஸ், வி வில் நாட் அ வாண்ட்டு, கேனாட் அ கான்ட்டு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஜஸ்ட் அப்படி ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோமன் டு ஸ்கோர், கடைசியில் ஸ்கோர். when is chances helpless seem, அப்போ இது ஏன்னா இது என்ன ஆச்சு, இது பி. இதோட ரைமிங்கும் ஒத்து வரல. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் இஸ் த கேம் இஸ் ஓர், ஸ்கோர் ஓர், அப்போ ஏ போட்டு திரும்ப ஏ போட்டுக்கலாம். இங்கே இதே வேற ஏதாவது வந்துச்சுன்னா சி போட்டிருப்பேன். அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம், திரும்ப பி வந்துடுது, சீம் டீம். அப்போ ஏபி இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்களா, ஏபின்றதான் வந்து என்னதுங்க சரியான ரைம் ஸ்கீம். இந்த போயம்க்கு ரைம் ஸ்கீம் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து திங்க் டு வின் லதா கக்கு. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி இடம் தாங்க, இதில் சரியான மேண்டனம் வந்தால் பாருங்க, மற்றபடிக்கெலாம் அதில் எதுவும் இல்லை. ஓகே, இதில் ஏதாவது இருந்தால் முக்கியமாக இருந்தால் நீங்கள் வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எல்லோரும் படிச்சுப்போம். கமெண்ட் சொன்னீங்கன்னா படிச்சுக்கலாம். பிடி ஷா பற்றி ஏதாவது இருக்கா? பிடி ஷா பற்றி கம்பல்சரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாயிண்ட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த வருஷம் என்ன ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு என்ன விருதுகள் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் படிச்சுங்க. ஓகேங்களா, கதை மாதிரி தோணுது, ஆனால் நான் படிக்கல. அடுத்து பாருங்க, நம்ம அடுத்ததாக இதுக்கு போயிடுறோம். ட்ரிப் டு ஊட்டின்னு சொல்லிட்டு, ட்ரிப் டு ஊட்டி, ஊட்டிக்கு ஒரு பயணம், டாய் ட்ரெயினை பற்றி ஒரு சில இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி படித்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துருச்சு. டாய் ட்ரெயினை பற்றி பார்த்தீங்கன்னா, த நீலகிரி மவுண்டைன் ரயில்வே வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் 1908. 1908 நீலகிரி மலை போக்குவரத்து ஆங்கிலேயர்களால் கட்டமைக்கப்பட்டது. சரி, த ரயில் கனெக்ட்ஸ் உதகமண்டலம் அண்ட் மேட்டுப்பாளையம். அந்த ரயில் வந்து எங்கே போகுதுன்னா உதகமண்டலத்தையும் மேட்டுப்பாளையத்தையும் வந்து இணைக்கிறது. 208 கொண்டை ஊசி வளைவு, சர்பன்டைன் கர்வ்ஸ் சொன்னீங்களா, அது 16 டன்னல்கள் சுரங்கப்பாதைகள், 26 பிரிட்ஜஸ், 250 பிரிட்ஜஸ் எல்லாமே இருக்குது. 26 கிலோமீட்டர் டோட்டலாக கவர் பண்ணுறது, 26 கிலோமீட்டர். இந்த கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ தூரம் அது கவர் பண்ணுறதுன்னு ஒரு டெட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு டெட்டில் வந்து ஊட்டி ட்ரெயின் வந்து, டாய் ட்ரெயின் ஆஃப் ஊட்டி வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது, 26 கிலோமீட்டர். ஓகேங்களா, அடுத்து இது யுனெஸ்கோவோட
இந்த பாரம்பரிய தலமாக அது அங்கீகரிக்கப்பட்டது 2005ல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எதற்கு அடுத்தபடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேஸ் இருக்கு. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வேஸ் இருக்குல்ல, அதோட கண்டினியூஷனாக இந்த நீலகிரி மவுண்டனை அவங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, கவனிச்சுங்க. அடுத்துங்க மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ். மெஷினா வயரு, ஸ்வேனா மூவ் பண்ணுறது, ஸ்னேக்கிங்னாக்கா மூவிங் லைக் அ ஸ்னேக். அதுதான் ஸ்னேக்கிங்கா, சூப்பர். கிளிங்கிங் ஃபிட்டிங்கு, ஸ்க்ரீம்னா அழுவுறது, க்ரை, ஸ்நாட்ச்னு சீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் தட்டுன்னு சவுண்ட், அந்த சவுண்டுக்கு பேர் தட்டு. மர்மர், கிரம்பிள். ஸ்பெக்டாகுலர், அமேசிங் அல்லது ஐ கேட்சிங்னு சொல்லுவாங்க. எக்ஸைட்டட், த்ரில்டு. கம்பார்ட்மெண்ட், செக்ஷன். டெலிஷியஸ், டேஸ்டி, போன லெசன்லேயே படித்தோம், போன டெஸ்ட்லேயே பார்த்தோம். ஹூட், ஸ்க்ரீம். பிரீஸ் அல்லது ஜென்டில். ஃபிம்னா என்னதுங்க, ஹார்டு. பேக்ட்ராப், சீனரி. ரேசிங், ரஷ்ஷிங். ஸ்னிக்கர், கிகிள். ஃப்ரைட்டன், அஃப்ரைடு, ஸ்கேர். இந்த மாதிரி இன்னும் இருக்கிறத படிச்சுக்கோங்க. அங்கே பாருங்க, முக்கியமாக மார்னிங் இன்ட்டு ஈவினிங், க்ளோஸ் இன்ட்டு ஓப்பன், டால் இன்ட்டு ஷார்ட், ஸ்லவ்லி இன்ட்டு குயிக்லி, outside into inside, bold into brave, whole into part, fast into slow, different into same அல்லது common. ஓகே, முதல் லெசன் வந்து முடிய போகிறது. ஸ்பெக்டாகுலர்னா ஐ கேச்சிங், எக்ஸைட்டட்னா த்ரில்டு, டெலிஷியஸ்னா டேஸ்டி, ஸ்க்ரீம்னா ஷவுட், ஃப்ரைட்டர்னா அஃப்ரைட். இதுவும் பாருங்களேன், ஸ்பெட்டிங் சிலபல் பிரிக்கிறதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், ஓகேங்களா? அப்போ 3 சிலபல். பிஹைண்ட், பிஹைண்ட் 2 சிலபல். bananas, அப்போ 3 syllable. Excitement, 3 syllable. Snatch, single syllable. Windows, 2 syllable, dissyllable சொல்லுவோம். Third, monosyllable, ஒரே syllable தான். Everyone, இது trisyllable word, trisyllabic word. சரி, உதகமண்டலம் 2. உதகமண்டலம் லொக்கேட்டட் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒப்பிடும்பொழுது உதகமண்டலம் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2240. ஓகே, சென்ச்சுரிஸ் உதகமண்டலம் வாஸ் கால்டு. ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிஸ் ஏகோ, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உதகமண்டலத்தில் வந்து ஊட்டியில் சொல்லக்கூடிய உதகமண்டலத்தை எப்படி அழைத்தார்கள் என்றால் ஒத்தைக்கல் மண்டு, ஒத்தைக்கல் மண்டு என்று அழைத்தார்கள். மேக்ஸிமம் சம்மர் டெம்பரேச்சர் எவ்வளோங்க ஊட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா 25°C. ஊட்டியில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் பாருங்க, உதகமண்டலம் வாஸ் இன்ஹெபிட்டட் பை ட்ரைபல்ஸ் கால்டு. அங்கே இருக்கக்கூடியவர்களை தோடா அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஊட்டி வாஸ் சம்மர் கேபிட்டல் ஆஃப் த டியூரிங் த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சியோட கோடை கால தலைநகரமாக இருந்தது ஊட்டி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்க, நாம் வந்து இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கிராமர் இருக்கு பாருங்களேன். இங்கே வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, வேர்ப் கொடுத்துருவாங்க, இங்கே என்ன வரணும்னு பார்க்கணும். த டோர் பெல் ரேங், ரேங்கும் போது ரிங்கோட பாஸ்ட் டென்ஸுங்க. அப்போ டூங்கிறது அதோட பாஸ்ட் டென்ஸ், அது டூ டிட்னு வந்துடுமா? சரிங்க, இங்கே பாருங்களேன், வயல்னு கொடுக்குறோம். வயல்னாலே அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சரிங்களா, நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம். வைல் டிரைவிங், ஐ ஸ்பீக்கிங் வைல் டிரைவிங் அப்படிங்கும்போது ஐ எம் ஸ்பீக்கிங் வைல் டிரைவிங்னா நான் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு கொண்டே இருக்கும்போது பேசிக்கொண்டிருந்தேன். ஓகேவா? ஐ எம் திங்கிங் வைல் ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா, ஐ திங்க் வைல் ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா நான் யோசிச்சேன், சாப்பிடும்போது நான் யோசிச்சேன் அப்படின்னு அர்த்தம். அது அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அப்படிங்கிறது குறிக்கிறது தாங்க வயல். அப்போ இந்த வயல் எங்கே வந்தாலும் அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, அல்லது பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது, அல்லது ஃபியூச்சர் கண்டினியூஸில் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஐஎன்ஜி கண்டிப்பாக வரும். இப்போ டிட்டு கூட ஐஎன்ஜி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ டூ கூட தான் வரணும், டூயிங்னு வந்துடுங்க. டூ கொடுத்துருக்கிறதுனால டூயிங்னு வந்துடும். டூ கொடுத்துருக்கிறதுனால வயல் இருக்கிறதுனால டூயிங் வந்துடும். டோர் பெல் ரேங், ஒலித்தது அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், அதனால தான் வாஸ் டூயிங். கிராமர் பாருங்க, வாஸ் டூயிங் ஏன் வந்துச்சுன்னு. அடுத்து வி சா அன் எலிஃபண்ட், இதுலேயே தெரிஞ்சு போச்சு, நான் யானையை பார்த்தேன், பாஸ்ட் டென்ஸ். வயல், அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, என்னதுங்க ஐஎன்ஜி பாஸ்ட்டு. அப்போ வி வர்றதுனால ப்ளூரல். அப்போ கோ இருந்தால் கோயிங்னு போட்டுக்கணும், வயல் வர்றதுனால கோயிங் ஆகிப்போச்சு.
சா வந்ததுனால பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸ் வி வேர் கோவிங்னு தான் வரணும். ஏன் வி போட்டோம் சார்? வி இருக்கிறதுனால தான் சார் வேர் போட்டோம். புரியுதுங்களா? ஐ இருந்தால் வாஸ் போட்டிருப்போம். மேரி ஃபெல் asleep while she was reading a book. சிம்பிள். ரீடிங் வரணும். இது வந்து மேரி ஃபெல் ஃபால் ஃபெல். அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால நம்ம வாஸ் போட்டுட்டோம். The television was on but nobody was watching. இது சரி எப்படிங்க? The television was on. ஆன்ல இருந்தது. was அப்போ பாஸ்ட் டென்ஸ். பட் nobody was watching. நோபடின்னும் போது யாருமே nobody was watch அப்படின்னு சொல்ல முடியாது. டெலிவிஷன் இஸ் ஆன், ஆன்ல இருந்ததுனால வாஸ் வாட்சிங் ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அது நடந்துட்டு இருக்கிறதுனால பாஸ்கரன் ஹார்ட் இஸ் ஹேண்ட் வைல் வந்து ஐஎன்ஜி போட்டுலாங்களா? ஹார்ட் இஸ் ஹேண்ட் வைல் ஹி வாஸ் கட்டிங். அவர் கட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹீக்கு அப்புறம் ஹீ இஸ் கட்டிங் சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்ட் ஆல்ரெடி நடந்துச்சு. வாஸ் கட்டிங் தான் சொல்ல முடியும். சூப்பர். இனிமையா முதல் யூனிட்டை முடிச்சிட்டோம். செகண்ட் யூனிட் பாருங்க. ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இது ஒரு போயம் தாங்க. ட்ரெயின் எங்கேருந்து கிளம்பிச்சு, எப்படிலாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்குன்னு எழுதியிருப்பாங்க. பாருங்க. த ரைம் ஆஃப் த போயம் echoes the rhythm of the train. Witches, ditches, battle, cattle, plain, rain, high by, crambles, brambles, gases, daisies, road, loud, river, forever. அப்படின்னு கொஞ்சம் ரைமிங் வேர்ட்ஸ். இதுக்கு பேர் தான் ரைமிங் வேர்ட்ஸ். இது பண்ணியிருப்பாரு அதில். ஓகே சூப்பர். இதுக்கு போயிடலாமா? கிராமருக்கு. ஒர்க் இன் பாஸ். A simile is a figure of speech that directly compares two things. Simile explicitly use connecting words such as like and as. Similes என்னதுன்னா உவமை. தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம்? உவமை. நம்ம நிறைய சொல்லுவோம். உவமை வந்து நிறைய சொல்லுவோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தடை. அதில் போல வருதுங்களா? அது உவமை தான். அது போல மலர் கை அப்படின்னு சொன்னா என்னதுங்க? மலர் போன்ற கை. மதி முகம் என்றால் என்னதுங்க? மதி போன்ற முகம். ஓகே. சிங்க முகன் அப்படின்னு என்ன இருக்கு? சிங்கம் போன்ற முகன் அப்படி. ஸோ அந்த மாதிரி அந்த போன்ற போல அப்படிங்கிறது வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஓமைன்னு தமிழில் படிப்போம். அதே தான் இங்கிலீஷில் சிமிலி. அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வேர்டு வந்து லைக்கு அல்லது ஆஸ் கூல் ஆஸ் தோனி அப்படின்னா தோனி மாதிரி ஒரு குலா இருப்பார். லைக் எ சைல்டு நம்ம குழந்தை மாதிரி அழுகிற. ஸோ லைக் எ சைல்டு குழந்தை போல. பிக் அவுட் த சிமிலிஸ். இது வந்து இந்த போயம் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா லைக் ட்ரூப்ஸ். லைக் வருது பாருங்க. லைக்ஸ் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில், ஆஸ்டிக் ஆஸ் டிரைவிங் ரெயின். ஓகே. இதெல்லாம் எடுக்கிறாங்க. ரைமிங் வேர்ட்ஸ் எப்பயும் போல இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? அடுத்து கலியோஸ் ட்ராவல். இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ அப்புறம் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சப்ளிமெண்ட்ரி ரீடருக்காக கொடுத்துருக்குறது. இதில் வந்து நமக்கான கொஷின்ஸ் எதுவும் வராது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் இது லெசனோட சம்மந்தப்பட்டது. நமக்கு கிடையாது. ஓகே. இதில் நமக்கு வேண்டியது இது பார்க்கலாங்க. லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ். லீவ்ஸ், ஃப்ரூட்டு, சீடு, ஃப்ளவர், ரூட்டு. நியாயமாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சீடு தான் வரணும் இல்லையா? சீடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி வச்சோம்னா ரூட்டு வரும். சீடும் ரூட்டு வந்தால் தான் லீவ்ஸ் வரும். லீவ்ஸ் வந்தால் தான் ஃப்ளவர்ஸ் வரும். ஃப்ளவர்ஸ் வந்தால் தான் ஃப்ரூட் வரும். அப்படி பார்த்தாக்க 3 5 1 அப்படின்ட்டு வரணும். 3 5 1 4 2. ஓகேங்களா? அது வரைக்கும் பாருங்க ஆன்சர். அதே மாதிரி தாங்க. டிரைவ், கெட்டின், அரைவு, பார்க்கு, வா பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வா பண்ணுவார், அப்புறம் தான் கெட்டின், அப்புறம் தான் டிரைவ், அப்புறம் தான் அரைவு, அப்புறம் தான் பார்க்கு இல்லையா? ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம இது வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் தான். இது யாருனாலும் சொல்லலாம். ஓகே. முடிஞ்சிச்சு 2 லெசனு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிலபிஃபிகேஷன் மட்டும் பார்க்குறோம். சிலபிஃபிகேஷனுக்கு வந்து இவங்க ஒரு சில ரூல் மாதிரி கொடுக்குறாங்க. எனக்கு அந்த ரூலில் உடன்பாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. ஏயு ஐஓயுன்னு சொல்லக்கூடிய இந்த வவ்வல்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதை வச்சு இவங்க சிலபல் பிரிக்கிறதா சொல்கிறாங்க.
இந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது, எல்லாத்துக்கும் பொருந்தாது, ஒரு சிலதுக்கு மாறும். நம்ம படிச்சு பார்க்கணுங்க. பர்மனன்ட் எப்படி பிரிப்பீங்க? பெர்மனன்ட், அவ்வளோதாங்க. 3 சிலபிள் வந்துருச்சுங்களா? படிக்கும்போதே தெரிஞ்சிடும். என்டர்டெயின்மெண்ட் எங்கேயும் பார்க்கணும், நான் அப்படி சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் 1 2 3 4 4 சிலபிள் பாருங்க. நீங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்க. இப்போ ஜுவாலஜி பாருங்க, இது வந்து விதிவிலக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் வவல்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 சிலபிள், 1 2 3 சிலபிள் ஆகிடும். இது அப்படி இல்லை. ஜூஆலஜி 4 தான் வருது. படிச்சு பார்த்தா நீங்கள் படிச்சு பாருங்க, தெரிஞ்சிடும். பெனால்ட்டி பாருங்க, பெனால்ட்டி பெனால்ட்டி. இதில் வந்து எத்தனை வருது? 3 தானே வருது. இதில் என்ன, நம்ம ப்ரீபர் 2 தான். மோனோசிலபிக்கெல்லாம் கூட இருக்குதுங்க. பேர்லி 2 வருது பார்த்தீங்களா? அது பிரித்து படிச்சு பாருங்க. ட்ராப் இது என்னன்னா ஒன்றே ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் அதிகமாக. பார்த்தீங்களா, ஒரே சிலபிள் தான். அடுத்து இந்த மாதிரி பிஎல்இ சிஎல்இ இதெல்லாம் இந்த ரூல்லாம் படிச்சுன்னு இருக்காதிங்க. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரீபேர் நான் அங்கே பார்க்காம இங்கேயே க்ளீன் பண்ணுறாங்க. ப்ரீபேர் பெர்மனன்ட் ஆஸ்ட்ரானமி வரணும் இல்லையா? அப்சர்வபிள் அப்போ 4 வந்தால் பாலிசிலபிக்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒன்னே ஒன்று தான் மோனோசிலபிக், 2 சிலபிள் வந்தா டைசிலபிக், 3 வந்தா ட்ரைசிலபிக், 3க்கு மேலே எதுவும் 4 வந்தாலும் 5 வந்தாலும் 6 வந்தாலும் பாலிசிலபிக். ஓகேங்களா? ஜூஆலஜி சர்வைவல் 3 தான். இன்டர்னல் 3 தான். பேர்லி 2 தான். இது என்னங்க? ஃபிலார்மானிக் நான் பாலிசிலபிளா? சர்வைவல் 3 தான் வருது. ட்ரைசிலபிக் இந்த மாதிரி சொல்லி பாருங்க. வண்டர்ஃபுல், பீஹைண்ட், பனானாஸ் 3, பீஹைண்ட் 2, வண்டர்ஃபுல் 3, எக்ஸைட்மெண்ட் இதுவும் 3 தான். ஸ்நாட்ச் ஒன்றே ஒன்று தான் வரும். விண்டோஸ் 2 வரும். தர்ட் 1 வரும். எவ்ரி ஒன் 2 வரும். சாரி, எவ்ரி ஒன் 3 வருதா? சூப்பர். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஓகே டீச்சர்ஸ், நம்ம இந்த கிராமர் போர்ஷனில் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்மில் வரக்கூடிய கிராமர், செகண்ட் டேர்மில் வரக்கூடிய கிராமர், இது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நாளைக்கு மேக்ஸ் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.